ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இது இந்த ஜென்சி தலைமுறையை அட்ராக்ட் பண்றதுக்காக இங்கிலீஷ் தமிழ் கலந்த அறிக்கை அது சொல்ல வந்த நினைச்சீங்களா? அந்த காமெடி எல்லாம் கிடையாது. அடுத்து இந்த ரியாலிட்டியை மறந்துட்டு இந்த ரீல்ஸ் போடுறது அது சொல்ல வந்தீங்களா? அந்த காமெடியும் கிடையாது. இது சீரியஸா ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. முன்னெல்லாம் சட்டசபையில யார் பேசினா நமக்கு என்ன, யார் அடிச்சுக்கிட்டா நமக்கு என்ன இருந்த கூட்டலாம் இப்ப சட்டசபையில என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்கன்றது ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. நல்லா தெரியும். நம்மள ஏளனமா பேசுறதா நினைச்சு அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்க. திமுக நம்மளை தடுக்க திமுக நம்மளை எதிர்க்க திமுக நம்மளை அவமானப்படுத்த அத்தனையும் நமக்கு நன்மையே. நீங்க எங்களை எவ்வளவு மொக்க பண்ணி பேசினாலும் நான் கேஷுவாலிட்டியா தான் இருப்பேன். அது என்ன அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களாம், அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? தற்குறியா? இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இதே உங்களுக்கு மட்டும் என்ன வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்குறியாமா? தற்குறி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். போடலாங்க ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட். சரி மாமா, எங்க அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் சொல்ற மாதிரி இங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. இந்த 200 யூனிட் மின்சாரம் கட்டணமில்லா மின்சாரம் அறிவிச்சோம். அதுல ஆல்ரெடி இருந்த 100 யூனிட் திமுக கொடுத்தது கிடையாது. மேடம் ஜெயலலிதா மேடம் இருந்தப்போ செஞ்சுட்டு போனது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அதனால நீங்க என்ன பழி நம்ம மேல போடாலும் உண்மையா உறுதியா மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த விஜய் செஞ்சு தான் காட்டுவான். காத்திருப்போம். தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் அதாங்க திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா மூலையில உட்கார்ந்துட்டு பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. அது ஏன் தெரியுமா? உங்களோட இந்த டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அவங்க பொழப்பே போயிடும். அந்த கொள்ளையடிக்கிறது லஞ்சம் ஊழல் எல்லாமே கதம் அதான் இந்த காரணம். அடுத்து ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி. மாப்பு இத்தோட அவங்க ரீல் ஸ்டாப்.